வணக்கம் மாணக்கர்களே, நீங்கள் எப்பாவது யோசிக்கிறீங்களா எப்பட்றா இப்பேற்பட்டவன் நம்மளுக்கு தோஸ்தா கிடச்சிருப்பான்னு? ஏன்னா நம்மளால் ஒருத்தன் கூட சேர்றதுக்கு முன்னாடியும் சேர்ந்ததுக்கப்புறமும் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்டவங்க கூட தான் நம்ம சேர்ந்துருப்போம். மொத்த உலகமும் சொல்லும் இவன் கூட சேர்ந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஆனால் அவனை தவிர நம்ம வேறு யார் கூட சேரவும் மாட்டோம். ஏன்னா பைத்தியக்காரனுங்களுக்கு பைத்தியக்காரனும் அறிவாளிக்கு அறிவாளியும் கிடைப்பான்னு நான் சொல்லலை, ஆண்டவன் சொல்லியிருக்கானாமா. மச்சான், நீ என்னடா குழந்தைங்க ஏதோ பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் கேட்டாங்க, நீங்க ஆயாவோட சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்னேன், சுட மாட்டாங்க, சூரியன் வந்துடுவாங்க, நாங்க சூடா இருக்கும். இவனுங்களெல்லாம் பெற்றானுங்களா இல்லை அறவழியில் செஞ்சானுங்களா? மாப்பிள்ள எங்க இருக்கடா? தலை தரையிலிச்சு ரத்த ரத்தமா கொட்டுதுடா. நீ இப்போ வராடி, நீ நாளைக்கு ஃபோட்டோவில் தான்டா பார்க்கணும். டேய் மாமா, டோன்ட் வரிடா. தலையில் ஐடெக்ஸ் போட்டு ஆன்லோட் போட்டு டைட்டாக தூங்க. நாளைக்கு காலையில் பாரு, காயம் மட்டும்தான் இருக்கும். ஐயோ பிரகாஷே, என்னடி இருமலா வருது? என்னாச்சுங்க? என்னது இது இப்படி இருமுறீங்க? 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இருமி இருக்கீங்க அப்படின்னா 60 நொடியில் 30 வாட்டி. ஐயோ, இதுக்கு மேலே கணக்கு போட்டு தப்பாக போயிடும். அவ்வளோ வாட்டி இருமிக்கிறீங்க பண்ணிங்கன்னா உங்கள் தொண்டையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வச்சு வாங்க. அப்புறம் இப்போ எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்பி, டிஆர்எஸ் வாங்க. சீன் புரியாத செல்வம். மச்சான், தாத்தா தவறிட்டாரா? ஏன்டா இதுக்காட அழுகுறேன்? ஏன்டா ஒரு வயசானவர் கூட போனால் அவர் கூட சேர்ந்து போய் அவரை பத்திரமா கூட்டு வரணும்னு அறிவில்லை? தனியாக விடுவீங்களா? இப்போ பாரு தவறிட்டார். ஏன் மச்சான் அப்படி பார்க்குறேன்? மச்சான் சத்தியமாக சொல்கிறேன்டா, உன்னை பெற்ற நேரத்துக்கு உங்கள் அப்பா வெளியே போய் பேசாமல் கையாட்டிட்டு இருந்துருக்கலாம். அவரே எழுக்கிறான். காசு கோபாலு. என்ன மச்சான் இது? வீட்டு வாசலில் காசா காயுது? டேய் அது ஒன்றும் இல்லைடா, அப்பா காலையில் எஸ்பிஐயில் போய் காசு எடுத்துகிட்டு வரலான்னு போய்க்கிறாரு. பார்த்தா புது நோட்டு அச்சு காயில், வண்டியெல்லாம் கரையாயிடுச்சு. அதான் காரையும் கழுவி போட்டு காசையும் காய வச்சுக்கிறோம். கவலைப்படாத, காஞ்சோடனே டீ கடைக்கு போகலாம். இல்லை மாப்பிள்ளனா போய் தனியாக எங்கேயாவது டீ எஸ்டேட்டில் இலைய வாங்கி அரைச்சி டீயாக குடிச்சிட்டே. என்னடா டீ எஸ்டேட்டுக்கெல்லாம் அப்பா ஏதோ போன வாரம் தடி உள்ள போகிற 2 டீ எஸ்டேட் வாங்கினாரான். அதை வேணா ஒன்று 3 பேரில் எழுதி வைக்க சொல்ல. மாப்பிள்ள நீ இவ்வளோ பெரிய பணம், என்னடா பணக்காரன்னு என்ன பேச்சு பேசுகிற நீ? ஒரு வாரம் 50,000 செலவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வழியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், வலி. பஞ்சப்பாட்டு பாண்டியன். டே மாமா, அடுத்த வாரம் எல்லோரும் ட்ரிப் போகிறோம். பிளான் போட்டாச்சு. காசு மட்டும் போட்டுரு, ஆளுக்கு 25,000 ரூபா. ஓகேவா? டே மாப்பிள்ள, என்னடா 25,000 கேட்குற? என் வீட்டு சிச்சுவேஷன் உனக்கு தெரியலடா. எங்கள் வீடு ரொம்ப சின்னதுடா, தூங்க கூட இடம் இல்லை. எங்கள் அப்பா தூங்கிட்டு 10 நிமிஷம் வெளியே வருவார். அந்த கேப்பில் நான் போய் தூங்குவேன். எங்கள் அம்மா சமைக்க இடம் இல்லாமல் பக்கத்து வீட்டு சோலார் பேனலில் தான் வச்சு சமைக்கும். போன வாரம் கூட உன் தம்பி எச்ச பாட்டில் எல்லாம் பொறுக்கி போட்டு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு புக் வாங்கி வச்சுட்டு தராங்க. டே காசு வேணாலும் நான் கூட போகிறேன்டா. ஆனால் இப்படி கதை மட்டும் சொல்லாத. என் வாழ்க்கை கதையாக தெரியல உனக்கு. ஐயோ டே மச்சான், உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த ரவி இருக்கான்ல, போன வாரம் ஏதோ ஒரு பொண்ணை வீட்டில் கூட்டு வந்து வச்சிருக்கேன். லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கே தெரியாமல் அமுச்சு வச்சிருக்கேன். என்னென்ன நடக்குது பாரு கலிகாலம். எட்ரா போனாங்க அவனே எட்ரா போனான். என்கிட்ட அது ஃபோன் அடிக்கிறது. ஹலோ தம்பி, நான் ரவியோட அப்பா பேசுகிறேன். என்ன அது? ஏதோ என் பையன் பொண்ணெல்லாம் வீட்டு கூட்டு வந்தானு. அங்கிள் அப்படி ஒன்றும் இல்லைங்களே தம்பி, என்ன உண்மையாக சொல்லுங்க. இல்லைங்க அங்கிள். சரிப்பா, கட்டுறா ஃபோனை. உங்கள் அப்பா அம்மா கட்டுறா ஃபோனா. தம்பி, நாங்கள் டெய்லி தின்ல இருந்து கால் பண்ணுறோம். டெய்லி தின்னா ஏதோ ரவியோட கள்ளக்காதல். நீங்கள் அது யாரு? அவங்க சினிமா துறையா இல்லை வெளியே துறையா? பாருங்க, நீங்கள் அப்படி ஒன்று எனக்கு தெரியாது. கட் பண்ணுங்க காலை. டே லிங்கம் மச்சான், ஃபண்டா ஃபன். சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் லிங்க் எல்லாமே தொட்டு விட்டுருக்கேன். புண்ணியத்தில் வாழ்ந்துருவேன்.